வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிஃபர் திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இவரை பற்றி சொல்லாமல் நிறைய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வாங்க நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு சார்? சூப்பராக போயிட்டு இருக்கேன் மேம். சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்துக்காக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம் பற்றி எங்களுக்காக. இந்த படம் வந்து டைரக்டர் வந்து சந்தோஷ் ரயான், ப்ரொடியூசர் சையத் அமீன், லால் அப்படின்னு சொல்லிட்டு, மியூசிக் வந்து வின்சென்ட், கௌதமி வின்சென்ட், எடிட்டர் வந்து நந்தகுமார். ஸோ இந்த படம் வந்து ப்ராசஸ் வந்து ஒரு 1 இயர் பேக்கே வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார் டைரக்டர். ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டு. அதோட வந்து ஸ்க்ரீன் ப்ளே மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், 1 இயர் பேக்கே வந்து ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி போகுது, அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் என்ன ஆகுது, ப்ரீ கிளைமேக்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து டிஸ்கஷன். லுக்கு எப்படி இருக்குது, காஸ்டியூம்ஸ் எப்படி போடலாம், பேக்ட்ராப் எப்படி இருக்கணும், லைட்டிங்காக எப்படி இருக்கணும், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எப்படி இருக்கணும், ஸோ பேட்டர்னாக எப்படி லுக்காக தியேட்டருக்கு வரும்போது லுக்காக அவுட்டாக வந்து எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து ரொம்ப நேரம் பேசணும். ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்து வேற என்ன படங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கா? மேம் இப்போ வந்து நடுவில் வந்து நான் வந்து தெலுங்கு படம் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், தமிழ் படம் ஒன்று ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபைனல் ஆகும். அண்ட் உங்களை பார்த்தோன்னே நிறைய டெக்னிக்கலான கேள்வி தான் எனக்கும் இருக்குது. ஸோ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரங்கஸ்தலம், இந்தியன் 2 மெயினாக. ஸோ இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்க இல்லையா? லைட்டிங்லையாக இருக்கும், ஒரு லைக் ஒரு கம்போசிஷன்லேயும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட லேர்னிங், ஸோ இந்த மாதிரி பெரிய படங்களில் ஒர்க் பண்ணும்போது அந்த விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணது வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து டிஓபி ரத்னவேல் சார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து எந்திரன், வாரணமாயிரம், லிங்காலாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழில் வந்து மைனா கும்கி பண்ணார் சுகுமார் சார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் கணேஷ் ராஜவேல்னு ஜில்லான்னு ஒரு படம் பண்ணாங்க, ஸோ அவர்கிட்டையும் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அதிகபட்சமாக வந்து டிஓபி ரத்னவேல் சார்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கிட்ட ஒர்க் பண்ணேன். நான் பேசிக்காக அதுக்கு முன்னாடி வந்து மாஸ் கம்யூனிகேஷன் படித்து முடித்தேன், டிப்ளமோ சினிமாட்டோகிராஃபி படித்து முடித்தேன், அதுக்கப்புறம் டிப்ளமோ எடிட்டிங். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் ரத்னவேல் சார்கிட்ட வந்து ட்ரை பண்ணும்போது எந்திரன்லேருந்து ட்ரை பண்ணோம். ஸோ அது எந்திரன் கிடைக்காதனால நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடிக்கடி போய் வேடிக்கை பார்ப்போம். அது கேப்பில் வந்து சின்ன சின்ன படங்கள் நிறைய ஒர்க் பண்ணேன். ஸோ ராண்டி சார்கிட்ட வந்து ரத்னவேல் சாரை ராண்டினோம், அதனால் நீங்கள் என்ன கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், ஓகேங்களா? ராண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது லிங்காலேருந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. தினமும் வந்து ஒரு 5000 6000 பேர் க்ரௌட் இருக்கும். ஸோ 5 கேமரா, 6 கேமரா, 7 கேமரா இருக்கும். எல்லா கேமராவுக்கும் வந்து லைட் பண்ணணும், எக்ஸ்போஷர் வைக்கணும், கம்போசிட் பண்ணணும், லென்ஸ் பார்க்கணும். ஸோ அது வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ ஒரு கேமராவுக்கு வந்து நம்ம ஆன் லைட்டில் கேமரா வச்சுருக்கோம், எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 5, 6 அப்படி எக்ஸ்போஷர்னா இன்னொரு கேமரா வந்து பேக் லைட்டாக போகும், அண்டர் எக்ஸ்போஷர் 2.0 வரும். ஸோ அதை எப்படி வந்து இந்த 2 ஷாட்டு ஒன்றா மேட்ச் பண்ணுறது, வியாவில் வந்து ஒரு எக்ஸ்போஷர் வைக்கணும், வியா மீன்ஸ் மத்தியத்தில் ஒரு எக்ஸ்போஷர் வைக்கணும், அது ரெண்டுமே எக்ஸ்போஷர் வைக்கணும். அது ஒரு சேலஞ்சு. நான் அப்போ வந்து மீட்ரு பார்ப்போம். ராண்டி சார் இப்போ வரைக்கும் இந்தியன் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மீட்ரு பார்த்து எக்ஸ்போஷர் வைக்க மாட்டாங்க. ராண்டி சார் வந்து இப்போ வரைக்கும் மீட்ரு பார்த்து எக்ஸ்போஷர். ஸோ அந்த எக்ஸ்போஷர் எனக்கு வந்து எனக்கு 7 கேமராவில் எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெமரி ஆகிடுச்சு. 7 கேமரா கேட்டாலும் 7 கேமரா பற்றி என்ன லென்ஸு என்ன எக்ஸ்போஷர்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக சொல்லுவேன். ஸோ அதனால் ராண்டி சார் எவ்வளோ க்ரௌடு எவ்வளோ கேமரா இருந்தாலும் வாக்கி வச்சுப்பாங்க, இல்லைன்னா டாக் பேக் இருக்கும். மணி ஏ கேமரா எவ்வளோட எக்ஸ்போஷர், பி கேமரா எவ்வளோடா, சி என்ன கேமரா, சம்டைம் நம்பராக போகும், 5th கேமரா என்ன இருக்குது, 8th கேமரா என்ன லென்ஸ் இருக்குன்னு கேட்பார். ஸோ அது வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு மெமரி ஆகிடுச்சுங்க. அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. குமாரி 21 ஒரு படம் ஒர்க் பண்ணேன். சேம் இது வந்து என்னென்னா பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ படம், ரஜினிகாந்த், அனுஷ்கா அப்படின்னு பெரிய ஹீரோ படம். அடுத்தது பார்த்தா பேரலா அப்படி டக்குன்னு ஒரு சின்ன படம் பண்ணார் ராண்டி சார், குமாரி 21 பொண்ணு, சின்ன ஹீரோ, புது ஹீரோயின். ஸோ பெருசாக எக்யூப்மெண்ட்டு, பெரிய லைட்டு செட்டப்பை பார்த்துட்டு திடீர்னு போய்ட்டு ஒரு ரூமுக்குள்ளே தான் பார்க்கணும், இதில் எப்படிடா லைட் யூர் பண்ண போகிறாருன்னு பார்த்தா அங்கேயும் சூப்பராக பண்ணார் அந்த படமும். ஸோ அதுவும் ஒரு சின்னது. ஸோ அவர் அடிக்கடிக்கு சொல்லுவார்னா, 3 லைட்டு கொடுத்தாலும் நீ வந்து ஷூட் பண்ணணும், 30 லைட்டு கொடுத்தாலும் ஷூட் பண்ணணும், 300 லைட்டு ஷூட் பண்ணணும், லைட்டே இல்லைனாலும் ஷூட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்னை வரைக்கும் அந்த லேர்னிங் பர்பஸாகவே அதை இருக்கும். அண்ட் நீங்கள் ராண்டி சார்கிட்ட என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணீங்க, அவர்கிட்ட கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் எங்களுக்காக? நான் ராண்டி சார்கிட்ட வந்து ப்ராப்பராக பார்த்தா லிங்கா, குமாரி 21 ஒரு படம் தெலுங்கு,
அதுக்கப்புறம் கைதி 150 சிரஞ்சீவி சார் படம். ஓகே. அவர் கூடயே வந்து சைரான்னு ஒரு படம் சைரா பண்ணோம். எஸ் நயன்தாரா மேம் எல்லாரும் ஆமாம்மா. நடிச்சிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ராம் சரண் சார் கூட ரங்கஸ்தலன் ஒரு படம் பண்ணோம். ம், ம், ம். பிரம்மோற்சவம் மகேஷ் பாபு சார் கூட சரிலேர் நீக்கி அவர் பிரம்மோற்சவம்னு 2 படம் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் சார் கூட வந்து தேவாரா படம் செகண்ட் யூனிட் கேமராமேனாக பண்ணேன். அகெயின் ராம் சரண் படத்தில் கேம் சேஞ்சர் சங்கர் சார் டைரக்ஷன் பண்ணுங்க. ம், ம். அந்த படத்தில் வந்து செகண்ட் யூனிட் கேமராமேன் அசோசியேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம். ஓகே. இப்போது அடுத்த படம் கிளாஷ் ஒர்க் கூப்பிட்டாலும் குருநாதர் போனோம், இல்லை நாங்கள் கேட்டாவது போவோம். ஓகே. அண்ட் வந்து நீங்க அவர்கிட்ட சில விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். அவர்கிட்ட என்ன கிடையாதுன்னா, இப்போ சார் முன்னாடி முன்னாடி உங்ககிட்ட சொன்ன அது என்னன்னா, லிங்கா படம் முடிச்சுட்டு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின்ஸ் ரஜினிகாந்த் சார். அது முடிச்சுட்டு அடுத்த படம் குமாரி 21 ஒரு படம் பண்ணார். சின்ன ஹீரோ, சின்ன ஹீரோன்னு, சின்ன பட்ஜெட்டு. ஸோ அவ்வளோ பெரிய படத்தில் அவ்வளோ கேமரா செட்டப்ஸ், அவ்வளோ லைட் செட்டப்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும். சின்ன படத்துக்கு போனால் அந்த கதைக்கு, அந்த இடத்துக்கு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மேனேஜ் பண்ணணும். இன்னொன்று அதை தவிர டெக்னிக்கலாக யூஸ் பண்ணும்போது என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டை வந்து இது பண்ணும்போது இது சின்ன படம், பெரிய படம் செகண்டரி. கதை நல்லா இருக்குது, கதை ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆகுமா, அந்த கதைக்கு அஸ் அ கேமராமேனாக கதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்போசிஷன் எப்படி இருக்கும், லைட்டிங் எப்படி இருக்கும், ஸோ கலர் பேலட் எப்படி இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்போஷர் ரேஷியோ என்ன கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவர்கிட்டருந்து கற்றுக்கிறது தான். ஸோ அதனால் எவ்வளோ படங்கள் நாங்கள் இது பண்ணாலும் கொஞ்சம் அந்த ஒரு இது தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் அவர் ஒரு இன்டர்வியூ என்ன கொடுத்தாருன்னா கூட அது ஒரு லேர்னிங் பர்பஸாகவே நான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் அப்படி தான் பார்ப்பேன் நான். ஓகே, சூப்பர். அண்ட் அசிஸ்டன்ட் டு செகண்ட் யூனிட்லேயே வந்து டிஓபி. ஸோ அந்த க்ரோ ஜேர்னியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து த்ரூ பண்ணியிருப்பீங்க. லைக் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும் அண்ட் லேர்னிங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? இப்போயும் அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா? இல்லை, இப்போ முதல்ல அசிஸ்டண்டாக இருக்கும்போது எது பற்றியும் கவலை இல்லை. சார் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் போதும், அதுக்கு உண்டான சம்பளம் என்னமோ கொடுத்துருவோம், நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே கற்றுக்கிட்ட அப்புறம் இனிமேல் நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னமும் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இனிமேல் அசிஸ்டண்டாக இருக்குது தேவையில்ல, நம்ம டிஓபி ஆகணும், நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், நல்லா நம்மளோட ஸ்டைலில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நிறைய வந்து காம்ப்ளிகேட்டட் வரும். என்னென்னா, நம்ம வந்து அதுக்கு தகுதியான நம்ம அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம போய் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்டு அது வந்து நம்மளுக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், நல்லாவும் ஓடணும், ப்ரொடியூசருக்கு வந்து நல்ல லாபம் வரணும், அது அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இது கிடைச்சா கூட படத்தை எடுத்து முடித்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி அது வெற்றி பெற்றால் தான் வந்து நம்மளுக்கு இது. இல்லைனா இது எல்லாமே சேர்ந்து வருது, நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு சில படங்களை விட வேண்டியது இருக்கும், ஒரு சில படம் பைசா இல்லாமல் கேஷ் இல்லாமல் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. இது அப்ரோச் பண்ணுவாங்களே சார், இப்போ சொன்னீங்க இல்லையா, சில படங்கள் வந்து காசு கூட இல்லாமல் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது படங்கள் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா நீங்கள்? இருக்குது, அப்படி பார்த்தா இருக்குது. நான் மெயினாக வந்து பைசா கேஷ் மட்டும் அப்படி பார்த்தேன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்க மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு இதுக்கு ஒரு கேமராமேன் ஆகணும், விஷுவல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷன். ஐ திங்க் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஆம்பிஷன். 10th படிக்கும்போதே ஆம்பிஷன். ஸோ 10th படிக்கும்போது சினிமாவில் என்ன வரணும்னு தெரியாமலே சினிமா ஆட்கள் பின்னாடி சுற்றிருக்கேன். வீட்டிலலாம் எங்கடா போகிறேன் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. சினிமான்னு சொன்னால் பெருசாக இது பண்ண ஒரு சின்ன சாட்டர்டே வெள்ளிக்கிழமை ஸ்கூல் போய்ட்டு சனி ஞாயிறில் வந்து யாருன்னா சினிமா அட்ரஸ், இப்போ தினத்தந்தியில் அட்ரஸ் எப்படின்னா வரும், குருவியார் பதில், கேள்வி பதில்னு, அதில் வர அட்ரஸை நோட் பண்ணி வச்சுட்டு என்ன ஆகும்னு தெரியாமல் சினிமா பீப்புள் பின்னாடி போயிருக்கேன். அதை வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்து தான் ஸோ ஓகே லைஃப் லாங் சினிமா இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ சினிமாட்டிக் முடித்தேன். அது சம்மந்தமாக மறுபடியும் எடிட்டிங்கு படித்து முடிச்சுட்டு ராண்டி சார் சேர்றதுக்கு முன்னாடி நிறைய சின்ன படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன படம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி சம்பளம் கொடுக்காத படம் நிறைய இப்போ சொன்னோம்னா அவங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போது. ஆனால் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம சம்பளம் இப்போ வச்சுட்டு அந்த பணத்தை நான் எதுவும் பண்ணல, பட் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கிட்டேன்ல, அது இன்றைக்கி எது பண்ணக்கூடாது எது பண்ணணும், அந்த லேர்னிங் பர்பஸ் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, சூப்பர் சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஆடியன்ஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு சீன் பார்க்குறாங்க, அவங்க மனசில் வந்து அந்த சீன் வந்து ஒரு ஆழமாக பதியணும் அப்படின்னா வந்து ஒரு டிஓபியாக லைக் வந்து கம்போசிஷன் முக்கியமா, இல்லை லைட்டிங் முக்கியமா, இல்லை வந்து லைக் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியமா? என்ன சார் சொல்வீங்க நீங்கள் இதில்? இல்லை, முதல்ல வந்து நம்ம நான் எது சொன்னாலும் இப்போ ஐ மீன் லென்ஸ் எது சொன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சாய்ஸ், மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் தான் என்னோட ஓன் டைலாக் கூட இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு டைரக்டர் நினச்சா சினிமாவில், தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் 24 கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கேமரா, எடிட்டிங்கு, மியூசிக் அந்த மாதிரி. அதனால் ஒரு நல்ல டைரக்டர் 24 கிராஃப்ட் இருக்கிறவங்களையும் வந்து முன்னேற்றி விடலாம்.
ஒரு நல்ல டைரக்டர். ஒரு நல்ல கேமராமேனை உருவாக்கலாம், நல்ல மியூசிக் டைரக்டரை உருவாக்கலாம், நல்ல எடிட்டரை உருவாக்கலாம், நல்ல ஃபைட் மாஸ்டர் உருவாக்கலாம், நல்ல கொரியோகிராஃபரை உருவாக்கலாம், நல்ல சிஜி பர்சனை உருவாக்கலாம், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஆர்டிஸ்ட்டை உருவாக்கலாம். ஒரு டைரக்டர், கரெக்டான டைரக்டர் நல்லா நினச்சா. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்க முடியாது. இதை நான் வந்து ஆழமாக உணருவேன். ஏன் சொல்ல வரேன்னா, திருப்பி அதுதான் அந்த கதைக்கு என்ன நம்ம பண்ணுறோம். கதை நல்லா பண்ணிட்டார், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணிட்டாரு. அந்த கதையை மேலும் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் நல்லா கொடுக்குறதுக்கு அ கேமராமேனாக நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல டைரக்டர் சொல்லுவேன். சில பேர் வந்து ஸ்கிரிப்ட் புக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன், வாய்ஸ் நோட்டாக அனுப்புகிறேன் அப்படின்னா, தயவுசெய்து நான் ஸ்கிரிப்டுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். நீங்கள் எங்கே எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஸ்கிரிப்ட் டைரெக்டாக கேட்குறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் என்னவா உணர்ந்து எனக்கு ஸ்கிரிப்ட்டு சொல்கிறீங்களோ எனக்கு ஆழமாக பதியும். நான் அதுக்கப்புறம் சீன் டவுட்டுன்னா, ஷார்ட் டவுட்டுன்னா நான் புக்கு படிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு சொல்லுங்கள். நான் ஸ்கிரிப்ட்டு அவர் சொன்னோடனே, ஸோ அவர் வந்து கிராமத்தில் ஒரு 10-5 வருஷம் இருந்திருக்கலாம். ஸோ சிட்டியில் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கலாம். ரெண்டும் மிங்கிளாகி ஒரு கதை எடுப்பார். ஸோ இது கிராம படமா, சிட்டி படமா, இல்லை மிட் ரேஞ்ச் படமா. ஸோ அந்த கதையை வந்து நம்ம எப்படி உண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக தெளிவாக கேட்டு, ஸோ ஒரு நாளில் ஒரு லைட்டிங் பேட்டர்னு, காஸ்ட்யூம் இப்படி இருக்கணும், பேக்ட்ராப் இப்படி இருக்கணும், லென்ஸ் கம்போசிஷன் இப்படி இருக்கணும், மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கதாசிரியர், டைரக்டர் என்னவா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறாரோ அந்த மூடில் நான் போடணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு படம் ஜெட்டி படம் கதை சொன்னப்போ கூட பேஸ்ட் ஆஃப் ஃபிஷர்மேன் பேக்ட்ராப்பு. ஸோ அந்த படத்தில் பார்த்தோம்னா ஜெட்டின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நிறைய இடத்துல ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கும் அந்த படத்தில். நான் வாண்டடாக பண்ணது தான். ஸோ நைட் எஃபெக்ட் மட்டும் அண்டர் எக்ஸ்போஷர் பண்ணியிருப்பேன். ஸோ டே எஃபெக்டில் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ போய் பீச்சுக்கு போனீங்கனாலும் மெரினா பீச்சு விட்டுருங்க, நீங்கள் ஃபிஷர்மேன் ஏரியா, நீங்கள் துறைமுகம் பக்கத்தில், இல்லை பாண்டிச்சேரி, கடலூரோ, தூத்துக்குடி எங்கே போனாலும் ஒரிஜினல் ஃபிஷர்மேன் இருக்காங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட்டு, வெயில் பிச்சு உதரும். ஆனால் அதுலேயே வந்து கேஷுவலாக உட்காந்து சாப்பிடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது அட்லீஸ்ட் நம்ம பீச்சை வந்து ரசிக்க போவோம். ஆனால் அவங்க அங்கேயே வந்து வாழ்வாங்க. எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, காலைல ஏந்து காலை கடல் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. நம்ம 4 மணி வரைக்கும் வெயில் இருக்குது, 6 மணி வரைக்கும் வெயில் இருக்குன்னா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து, சில பேர் அங்கேயே குளிப்பாங்க, அங்கேயே ட்ரெஸ் துணி துவைச்சி போடுவாங்க, அங்கேயே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1/2 hour போய் நிற்க முடியாது, வேர்த்து ஊற்று வெளியே வருவோம். ஸோ இந்த வெயிலுடைய தாக்கத்தை வந்து நான் படத்தில் வந்து வெளிக்காணணுக்காக நிறைய ஓவர் எக்ஸ்போஷர் ஷூட் பண்ணியிருப்பேன். பர்ன் அவுட் லைட் வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன். ஸ்கின் டோனு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரியே ஷூட் பண்ணியிருப்பேன். ஏன் வாண்டடாக என்னென்னா, ஸோ அவங்களுடைய ஸ்கின் டோன் லைட் பட்டு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இவர் ஸ்கின்னு போனால் லைட் அப்சர்வ் ஆகும். அவங்களது அப்சர்வ் ஆகி லைட் ரிஃப்ளெக்ஷனே இருக்கும் ஸ்கின்னில் அவங்களுக்கு. அது நம்மளுக்கு நார்மலாக பார்த்தா தெரியாது. ஸோ அந்த ரிஃப்ளெக்டிவ் எனக்கு வந்து கதையில் தெரியணுன்றதுக்காக நான் வாண்டடாக நீங்கள் டே லைட்டில் ஷூட் பண்ணால் கூட கொஞ்சம் சில லைட் பண்ணி ஓவர் எக்ஸ்போஷர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த கதைக்களம் தெரியணுன்றதுக்காக. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சேலஞ்சு. அப்படியே இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இப்போ படம் வரப்போகுது இல்லைங்களா, இந்த படத்தை வந்து இது வேறு ஸ்கிரிப்ட், இது வந்து மர்டர் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது எப்படி இருப்பாங்க, இப்போ மேக்ஸிமம் போலீஸ் வந்து டெய்லியும் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்லேயும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டோம், நான் டெய்லியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போனால் டியூப் லைட்டில் இருக்கும். ஸோ அந்த டோனு ஸ்கின் டோனு கலராக வர மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நைட்டில் பண்ணோன்னா கான்ட்ராஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாக் அண்ட் டீப்பு, மெரூன், ப்ரௌன் கலரு, ஸோ இதை வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, டபுள் கேமரா யூஸ் பண்ணேன். டபுள் கேமரா, சில இடத்துல 3 கேமராஸ் யூஸ் பண்ணேன். அது ஏன் அப்படின்னா, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் ஃபஸ்ட் நாள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்கின் டோன் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கேரளா பீப்புள் நடித்தாங்க, தமிழ்நாடு பீப்புள், ஏன்னா மலையாளம் தமிழ் மலையாளன்றனால ஸோ ரெண்டுமே பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை ஸ்கின் டோன் டெஸ்ட் பண்ணேன். எல்லோரும் வர வச்சு டெஸ்ட் பண்ணோன்னா, யாருக்கு எந்தெந்த லென்சிங் நல்லாயிருக்கு, எந்த லைட் நல்லாயிருக்கு, எந்த ஆங்கிள் நல்லாயிருக்கு, எந்த கம்போசிஷன் நல்லா இருக்காங்க, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நானே அசிஸ்டண்ட்டை வச்சு கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஸோ இவங்க இந்த சீக்வன்ஸ் வரும்போது எது மேஜராக வருதோ நான் அந்த லைட்டு, அந்த லென்ஸு அதை யூஸ் பண்ணேன். நான் பகலில் பர்டிகுலராக பார்த்தா ஆரி அலெக்ஸா யூஸ் பண்ணோம், மேட் இன் ஜெர்மன், அது அந்த கேமரா யூஸ் பண்ணோம். ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தா சோனி வெனிஸ் 2 அந்த கேமரா யூஸ் பண்ணோம். ஏன்னா கான்ட்ராஸ்ட் வேரியேஷன் கொடுக்கணுன்றதுக்காக டெக்னிக்கலாக. இந்த டெக்னிக்கலுனால நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் கற்றுக்கினது, அது ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே.
சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இப்போ வந்து ஏஐ நிறைய தொழில்நுட்பம் வந்து டிஜிட்டலாக வளர்ந்துருச்சு. ஸோ கேமரா ஆல்சோ அப்போ இருந்த கேமராஸ்லாம் வேற, இப்போ அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஓகே, நான் வந்து ஃபிலிம்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஜிட்டலும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ ஏஐலையும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபிலிமில் மோஸ்ட்டில் வந்து ஸ்டில் கேமரா வந்துச்சு, அதுக்கப்புறம் 16mm வந்துச்சு படத்துக்கு, அதுக்கப்புறம் 35mm, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா. ஸோ நான் ரெண்டுத்துலேயுமே பேரலாக ஒர்க் பண்ணதுனால வேரியேஷன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. இன்னொன்று, ஃபிலிமில் யூஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போஷர் வைக்கிறீங்க, எவ்வளோ கான்ட்ராஸ்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு 2 டைப் ஆஃப் ஃபிலிம் வந்துச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிலிம் வந்தது. ஸ்டில்லை பொறுத்த வரைக்கும், மூவியை பொறுத்த வரைக்கும் 2 ஃபிலிம் டாமினேஷனாக இருந்தது இந்தியாவில். ஒன்று ஃபிஜி ஃபிலிம், இன்னொன்று கோடாக் ஃபிலிம். ஃபிஜி ஃபிலிமோட கான்ட்ராஸ்ட்டு சென்சிட்டிவ் வேறு மாதிரி இருக்கும், கோடாக் ஃபிலிமோட சென்சிட்டிவ் கான்ட்ராஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட வந்து டெஸ்ட் பண்ணாங்க அப்போ. ஸோ அந்த டைமில் நம்ம இருந்ததுனால, அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்தது. டிஜிட்டல் வந்தது ஒவ்வொரு சென்சாருக்கும் இப்போ ஷூட் பண்ணுற கெனானுடைய சென்சார் வந்து வேறு சீமா சென்சார் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து பேனசோனிக்கு 1/3 சென்சாரு, ரெட்டில் வந்து மிஸ்டியம் சென்சாரு. ஸோ இதனுடைய சென்சாருக்கு வந்து ஒவ்வொரு சென்சாருக்கு வேறு இருக்கு. இப்போது இதுக்கப்புறம் வந்து இது ஷூட் பண்ணும்போது, இப்போ உங்கள் ஸ்கின் டோன்னு கொஞ்சம் ப்ரௌனு, என்னோட ஸ்கின் டோன் டார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். சில கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஃப்ளாட்டாகவே தெரியும், செப்பரேஷனும் தெரியாது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம செப்பரேஷன் காமிக்கணும்னா முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். டிஜிட்டல் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, டிஜிட்டல் வந்த அப்புறம் ஈஸியாகிடுச்சு ரெக்கார்ட் பண்ணால் பண்ணணும். டிஜிட்டல் வந்த அப்புறம் தான் நீங்கள் லைட்டிங்கு, கம்போசிஷன், மூவ்மெண்ட்டு இதெல்லாம் பயங்கரமாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் பொம்மை கிடைச்சிரும். அஸ் பர் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொம்மை கிடைச்சிரும். அஸ் அ சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர் விஷுவலாக ஸ்டோரி டெல் பண்ணோம்னா, அந்த பொம்மைக்குள்ளே நம்மளுடைய கான்செப்ட், கதை வந்து எந்த அளவுக்கு விஷுவலாக வந்து மாற்றணும் அப்படின்றத நம்ம வந்து அது படிச்சிருக்கணும், டெஸ்ட் பண்ணியிருக்கணும், த்ரோ பண்ணி பார்த்துருக்கணும். இது இருந்தால் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் கேட்டிங்களா ஒரு கொஸ்டின்ஸு, டைரக்டர் நீங்கள் என்ன, இதெல்லாம் வந்து அவருக்கு கூட சம்டைம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இதை வந்து அவர்கிட்ட நம்ம கதை வாங்கிட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், நிறைய படங்கள், பெரிய படங்கள், சின்ன படங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சில படங்களில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா?